போமா எஸ் வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து என்னென்னா, நான் ரீசெண்டாக ரெட்மியோட Note 15 as well as Pad 2 Pro இந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர் அற்புதராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் வந்து பக்கத்து சீட்டில் தான் உட்காந்து வந்தோம் ரிட்டர்ன். ஆமாம், அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காராம். ஸோ இப்போ இங்கே விசிட்காக பாண்டிச்சேரி எங்களுக்கு சில ஃபோன்ஸ்லாம் வேணும் அனுப்பிவிடுங்க. அங்கேயே எல்லாம் காஸ்ட்லியா இருக்கான். அவர் இங்க வாங்கிட்டு போலாமான்னு எங்களுக்கு டெசர்ட் முக்கியம், அங்க இருந்து கேக்கலாம். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க கேக்கு டெசர்ட் சொல்றீங்கல்ல, பிரான்ஸே இப்போ டெசர்ட் மாதிரி தான் ப்ரோ ஆயிட்டு போகுது. பிரான்ஸோட நிலைமை என்னன்னா அப்படின்னு அவர் நிறைய கருத்து சொன்னாரு. அப்பதான் வந்து எனக்கு இருந்ததுன்னா ரைட்ரா அந்த இந்த பாட்டு இளையராஜா எல்லாருக்கும்ல, சொர்க்கமே அதான் நம்மளால என்னன்னா, ஆமா 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு வரோம். பயங்கரமான ஓப்பன் மைண்டட் ப்ரோ, செம்மையா பேசினாரு, நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. நானும் நிறைய பேசிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்க அங்க இருந்து இங்க வரைக்கும் வரும்போது கிட்டத்தட்ட போர்ட் பண்ணதுமே நானும் ஒரு ஒன்னா உட்காந்துருந்தோம். எனக்கு அட்ஜசன்ட் சீட்ல இருந்தது. நாங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட டேக் ஆஃப் வந்து 3:45 பிளான்டு. அவன் 4 மணி தான் எடுத்தான்னு வைங்க. நாங்க 3:30 இருந்து பேச ஆரம்பிச்சு இங்க லேண்ட் ஆகும்போது 6:30. ஸோ அப்போ பாருங்க 3 மணி நேரம் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். நல்லா பேசியிருந்தோம். ஆமாம், நிறைய பேசும்போது அப்போ அவர் சொன்னார், பிஸ்னஸ் பண்ணுறாரு, நிறைய டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ட்ரை பண்ணாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபேமிலியாக அங்கே போயிடலாமோன்னு கூட தோணுச்சு. ஏன்னா யூரோப்ல லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆமாம், அதையும் சொன்னார். ஃபேமிலியாக கூட்டு போயிடலான்னு பார்த்தேன். 6 இயர்ஸா பிரான்ஸ்ல இருக்கேன், ஆனா நான் எங்கேயும் கூட்டு போல. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் வே பெட்டர் இன் பாண்டிச்சேரி. கரெக்ட் தான். அவர் வந்து பாண்டிச்சேரின்னு இன்னும் அது இப்படியும் இருக்கு. நான் மொத்தமும் சொல்றேன் பாருங்க, ஒரு மனிதனோட அவரோட வருத்தங்கள் எல்லாத்தையும் அவரு சொன்னாரு. எப்படின்னா, நான் பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒன்னொன்னா சொன்னேன். ப்ரோ பிரான்ஸா மாஸ் ப்ரோ, பிஸ்னஸா ப்ரோ, சாமா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர், வேற லெவல் ப்ரோ. எப்படி ப்ரோ இங்கெல்லாம் வரீங்க? நமக்கு பொதுவாக அப்படிதானே தோணும் நமக்கு. ப்ரோ இந்த கண்ட்ரிக்கு எதுக்கு வந்துக்கிட்டு அப்படிதானே நம்ம கேட்போம். அவர்ல ப்ரோ நம்ம ஊர் எவ்வளவு சூப்பர் தெரியுமா ப்ரோ அப்படின்றது. என்ன அப்படி சொல்றீங்க? பிரான்ஸ் தானே சூப்பரு, பாரிஸ்லாம் இருக்குமே, காதல் நகரமாச்சே அப்படிலாம் சொன்னா. அதெல்லாம் படத்துல டார்க் சைடு உங்களுக்கு காட்டினாங்களா, நான் காட்டுறேன் அப்படின்ற பேரு. ஆமா, அவர் என்ன சொன்னாருன்னா, நியூயார்க்கே அப்படிதானே ப்ரோ, நியூயார்க்ல சூப்பர் ஊரா காட்டுறாங்க. டார்க் சைடுல ஒஸ்ட். டார்க் சைடு இருக்கட்டும், பகல்ல என்ன நடக்குதுன்னா வருண் போயிருந்தாரு. ஹே ப்ரோ, ஹவ் ஆர் யூ? Give me 100 bucks bro. ஆமா, என்னது ஊசி குத்துறதுக்கு? ஊசி குத்திட்டு பப்ளிக்லயே படுத்துக்கிறானா? ஆமா. டேய், இதுல அவர்தான் வருண் சொல்லுவாரு. யாரு பைடன் இருக்கும்போது போகும்போது இந்த எலெக்ஷன்ல தான் இருந்தா. இப்ப ட்ரம்ப் வேற மாறி இருந்தாரு. கரெக்டா வருண் போகும்போது இந்த எலெக்ஷன் இதெல்லாம் வேற. ட்ரம்ப் டைம்லயும் மட்டும் என்ன வாழுது மாறிடுச்சா என்ன? இப்ப 2 டோஸா குத்துவானா? ஆமா, சரியா? ஏதோ குத்திட்டே தான் இருக்காங்க. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க ட்ரம்ப் வந்தோனே. ஆனா என்ன பண்ணிக்க, கேட்டா குத்தி விட்டுறானுங்களா? ஆமா, நீ வந்து குத்தாரா அப்படின்னா, bro this guy is abusing me, come on அப்படி எல்லாரும் சேர்ந்து போய் குத்து. ஆமா, யார வந்து கேட்டவனை குத்தி அவனை ட்ரக் அடிக்ட் ஆக்கிடுவாங்க. அதனால ஒஸ்டா இருக்கான். நீங்க எதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா 3D ஓடிடுவாங்களா? ஆமா, இது எங்க PS5 எல்லாம் வாங்கிட்டு வெளில வரும்போது அடிச்சு இழுத்துட்டு போ, ரோட்லயே இழுத்துட்டு போறானுங்க ப்ரோ. PS5 அடிச்சு இழுத்துட்டு போறானுங்க. யூஎஸ்லாம் ஒஸ்டோ. யூயோ இதுல ஊர்ல வந்து இது சொல்லுவாங்க தெரியுமா, உன் ஊர்லயே அவ்வளவு பிரச்சனை, நீ வந்து ஊர் பிரச்சனை எல்லாம் பஞ்சாயத்து வேற பண்ற. ஏன்னா உன்னோட சரி. அப்ப என்னாச்சு, நம்மால் என்ன சொன்னாருன்னா, இப்ப நம்ம ஊர் படங்கள் வச்சு பேசுவோம். தாராவி இருக்குல்ல, இங்க இருந்து எல்லாருமே லைஃப்ல வந்து ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்காக இங்க இருந்து தாராவி போய் செட்டில் ஆகும். ஏன்னா அங்கதான் நம்ம ஆளுங்க நிறைய பேர் செட்டில் ஆயிருப்பாங்க. இவங்களும் போய் அங்கேயே செட்டில் ஆகும். ஒரு ப்ரௌட் பில்ட் ஆகும். அந்த மாதிரி பிரான்ஸ்ல ஏதோ ஒரு பார்க் சொன்னாரு. அந்த பார்க்ல வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸ் மட்டும் இல்ல, ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாரும் அங்கதான் இருப்பாங்களாம். நசன் இருக்குமா ப்ரோ? அதுதான் சொன்னாரு. இப்ப நம்ம ஊர்லயும் ட்ரக் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு பார்க்கும்போது அங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கான்டெக்ட். அதாவது நம்ம ஊர் வந்து இருக்கலையே சூப்பர் அப்படின்னு சொல்ல வரல. அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல என்ன தோணும்னா, பிரான்ஸ், ஆமா இத்தாலி, ஆமா அப்படி அந்த ஒரு தக்காளியும் இல்ல இங்க வருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நம்ம ஊர்ல வந்து ட்ரக் கொஞ்சமா இருந்தாலும் நம்மளதுல வந்து கிரைம் கரெக்டா. அவங்க ஊர்ல அதுக்கு ஒரு லிமிட்ஸ் உண்டு. இப்ப இங்க அடுத்த பிரச்சனை. அப்போ லிமிட்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா சும்மா ஒரு ஸ்கேல் சொல்றேன். 10 அப்படின்றது அலௌடு. 10 வரைக்கும் நீ குடிக்கலாம், 10 வரைக்கும் நீ கஞ்சா இழுக்கலாம் அப்படின்னு இருக்குன்னு வைங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒன்னு டெஸ்ட் பண்றேன். நம்ம ஊர்ல பாவம் போலீஸ் என்ன பண்றாங்க, வாயில ஸ்டாவ் வச்சு ஊதுறாங்கிறாங்க. இப்போ இங்க வந்து ஊதுனா 10 இருந்துன்னு வைங்களேன், கேள்வி கேட்க முடியாது. ஆமா, 11 ஆச்சுன்னா நீங்க வண்டி ஓட்டலாம் போங்க அப்படின்றாங்க. இப்ப 11 ஆச்சுன்னா தான் பிரச்சனை. ஆனா இந்த 10லயே இருந்து பழக்கப்பட்ட வேணாயிரம் தெரியுமா, அடுத்து 20, 40 அப்படி போயிடலாம்.
இப்போ இது வந்து அங்க இப்படி ஆயிடுச்சா, அப்போ என்ன ஆயிடுது, அவன் வந்து அவன் கான்சியஸ்னஸ்லயே இல்ல. அப்போ உங்க லைஃப் இன்செக்யூர் ஆகுது. நீங்க ரோட்ல போறீங்க, சம்பந்தமே இல்லாம நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுல கொடுமை என்னன்னு பார்த்தா, ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு பேக் யார்ட்லயே வந்து 2 கஞ்சா செடி கூட வளர்க்கலாமா. ஓகே, அங்க இந்த மாதிரியான பிரச்சனை இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப என்ன ஆயிடுது, ரொம்பவே சாதாரணமாயிடுது. இப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி ப்ரோ என்னோட குழந்தையோ ஒய்ஃபையோ கூட்டு போய் எங்க ஃபேமிலியோட செட்டில் ஆவேன்? இந்த அளவே வேணான்ற அளவுக்கு காண்டா இருக்கு. பிளஸ் இப்போ எனக்கு எப்படி இருக்கு, ஒரு ஃபாரின் கண்ட்ரியா பார்க்கும்போது எல்லாருமே இங்க இருந்து பாக்குறாங்களா, பார்க்கும்போது விஷுவலா எப்படி இருக்குன்னா அங்கத்தி வெதரு, அப்புறம் அங்கத்தி ஆர்கிடெக்சரல் ஸ்டைலு. அதுதான் ப்ரோ, அது இவர் எப்படி சொல்றாருன்னா வெதரு, ஆர்கிடெக்சரல் ஸ்டைலு, அப்புறம் எல்லாருமே ஒயிட் ஸ்கின்டு. அப்ப இங்க இருந்து நீங்க பாக்கும்போது ரொம்பவே எலைட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க எதுனா எலைட்னு நினைச்சுக்கிறீங்க. இப்போ அதுதான் அவர் அடுத்து வார்த்தை போய் சொல்ல மாட்டான்டா இதையும் சொன்னார். அப்ப என்னன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊருக்காரனா என்ன பண்ணுவான், இப்போ ரெகுலர் லைஃப்ல இருக்கிறவன் 90% ஆஃப் த பீப்புள் அட்லீஸ்ட் ஒரு நாள் குளிக்க முடியாம ஸ்கிப் ஆச்சுன்னா கூட அடுத்த நாளாவது குளிச்சே தொலைணும்டா அப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணுவான். இங்கே இவனுக்கு சும்மாவே இவனுக்கு வெதருக்கு அதுக்கும் வாரம் ஒருக்க 5 நாளைக்கு ஒருக்க இப்பெல்லாம் குளிச்சுட்டு ஒரு பல பேர் சுத்திக்கிட்டு இருப்பான். அதனால இங்கெல்லாம் நீங்க வந்து இந்த கிளீனினஸ்ல எதிர்பார்த்துறாங்க. அவன் பார்க்க ஃபேரா இருக்காங்கிறதுக்காக அவன் ரொம்பவே கிளீனா இருப்பான், ரொம்பவே டிசிப்ளின்டா இருப்பான்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்காக சொல்றாரு, இப்ப அவங்கள தாழ்த்தி பேசணும்னு சொல்ல வரல. நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அங்கதான் அதுதான் பயங்கரமான லேண்ட் வச்சுக்கிறாங்க. பீப்புள் அங்க பயங்கரமா இருப்பாங்க, நம்மள கூட கேவலமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்றாரு. ஏதோ கோபிநாத் வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டுருந்தாரு. அதுல வந்து என்ன பண்ணிருந்திருக்காரு, யூஎஸ்லயோ இல்லாட்டி யூரோப்லயோ எங்கேயோ போன் எடுத்துட்டு நடந்து போற மாதிரி ஏதோ விளாக் மாதிரி பண்ணாரா. அப்போ ஒரு வீடியோல சொல்லிருப்பாரா, இந்த மாதிரி இதுக்கு மேல இந்த போன் எடுத்துட்டு நம்ம வீடியோ மாதிரி பண்ணா யாராவது புடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க, அதனால நான் வந்து இந்த இடத்துல நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னாராம். அதான் இவர் ஒன்னும் சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க போன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களை அதாவது வேவு பார்ப்பாங்களா ப்ரோ. இப்போ நானும் நீங்களும் நிக்கிறோம், நீங்கள வேவு பார்ப்பாங்களா, நம்ம புடுங்கும் போது மாட்டினா அடிச்சிருவானா, நம்ம புடுங்கினா நம்மள துரத்திட்டு ஓடி வருவானா, இது எல்லாமே வேவு பார்ப்பாங்க இருக்காங்க. ஆள் தனியா மாட்றானா, வேவு பார்த்துட்டு போகும்போது புடுங்கிட்டு ஓடிடுவாங்களா, இவங்களை துரத்திட்டு எல்லாம் போயிட்டு இருக்க முடியுமா. சோ இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. இதுல ஜோக் இருக்கலே ஜோக் என்னன்னா, ரீசெண்டா என்னாச்சுன்னா, நான் ஒரு கதை சொன்னேன் ஒன்னு அவர்கிட்ட, இந்த மாதிரி நாகர்கோவில் போயிருந்தேன். அதான் நம்ம S20 போயிருந்தேன். அந்த டைம்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன். கசின் தான். ஸோ சர்ச்சில் கல்யாணம் செமையா இருந்தது, அந்த ஏரியாவே செமையா இருந்தது. நல்லா இருந்தது ஏரியால சூப்பர். நான் போகும்போது என்ன ஆகுது, கார்ல போகும்போது என்ன ஆகுது, நான் எங்க அப்பா ஃப்ரெண்ட்ல இருக்காங்க, குட்டீஸ் ஃப்ரெண்ட்ல இருக்காங்க, நானும் ஒய்ஃபும் பின்னாடி இருக்கோம். டிரைவ் பண்றாங்க, ஒரு தெரிஞ்ச அண்ணன் டிரைவ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின். ஓகே சரியா. இப்போ எங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்றது நம்ம நார்மலா ஹிந்துயிசம் அப்படின்னா ஹிந்து. இப்போ என்ன ஆகுது, நம்ம பையன் ஒன்னு கேட்கறான், தாத்தா அது என்ன தாத்தா ஒரு புக் இருக்கு, ஏன்னா ஒரு பைபிள் வச்சிருந்தா, என்ன தாத்தா புக் இருக்கு அப்படின்னு. எங்க அப்பா உடனே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எப்பா இது வந்து ஒரு ஹோலி புக்பா, அதுல வந்து ஒரு மனிதனா இருந்தா அவன் என்னென்ன மாதிரியான நன்மைகள் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், லைஃப் எப்படி நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம ஊரே எப்படி நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கும். அந்த புக்கு தான் அது. இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ பகவத்கீதா பத்தி உங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி அந்த புக்குப்பா. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இஸ்லாம் ப்ரீச் பண்றவங்க, அதை பிராக்டிஸ் பண்றவங்க குரான் வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துலயும் என்ன தெரியுமா மொத்தம் இருக்கும், நம்ம எப்படி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்க்கிறது, நம்ம வாழ்ற அந்த நல்ல வாழ்க்கை நம்மளை சுத்தி இருக்க எல்லாரையும் எப்படி நல்லபடியில வாழ வைக்க முடியும், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அப்பா என்ன பண்ணாங்க சிரிச்சுக்கிட்டே, ஆனா இந்த 3த்தையுமே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் பாருங்க ரெகுலரா சர்ச் போறாங்க எல்லாம். அவங்க சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இப்ப தாத்தா சொன்னாங்க பாத்தியாமா, அதுதான் உண்மை. ஏன்னா இத மாதிரி எல்லாம் இருந்தா ஏத்த மாதிரி மாத்திக்குவாங்க, அவ்வளவுதான். உலகமே நிஜமா நல்லா இருக்கும், எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் மாத்தி மாத்தி உதவிக்கலாம். இந்த இடத்துல உதவினா எப்படி தெரியுமா ப்ரோ, நம்ம வந்து ஒரு குடிசை வீட்டுல இருக்காங்க ஒருத்தர், பக்கத்து வீட்டுல வந்து மாளிகையிலே இருக்காங்கன்னு, அதுக்காக உடனே குடிசை வீட்டுல இருக்கிறவருக்கு மாளிகை கட்டி தரணும்னு இல்ல. பேசிக்கா வாழ்றதுக்குன்னு ஒரு நிம்மதி இருக்கும் தெரியுமா, அந்த நிம்மதியை கொடுத்தா கூட அவங்க ஹாப்பியா இருக்கும். பக்கத்துல இருக்கிறவனை டார்ச்சர் பண்ற மாதிரி ஏதாவது பண்றது, அதெல்லாம் சின்ன வீடு தானே அவன் வீட்டுல போடுறா, என்ன வேஸ்டாடா தூக்கி போடுறா, கார் தானே ஏய் அவன் வீட்டு முன்னாடியே விடுறான், அவன்கிட்ட எதிரா காரு, அவன் வாங்க போறான், நம்ம காருக்கு தங்க நிறுத்துறா அப்படின்னு. இந்த மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் இல்லாம நிம்மதியா இந்த ஈக்குவாலிட்டி பேசினா அது ஒரு பெரிய கூத்துங்க. நான் இந்த இதுக்கே வரலங்க, இந்த மார்க்சியன் ஐடியாலஜிஸ், கம்யூனிசம், சோசியலிசம், இதுக்குள்ளெல்லாம் நான் வரல சரியா. அதே மாதிரி இந்த கேபிட்டலிசம் எனக்கு வேணாம், எந்த டாபிக்கும் வேணாம். ஆனா ரியாலிட்டி, ஆமா நம்ம ரியாலிட்டி பத்தி பேசுவோம் அப்படின்னு தான். ஸோ இதை தான் அவரும் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய சொல்லி அவரும் ஃபீல் பண்ணாரு. என்னன்னா நான் கேட்டேன், இதே சமயம் எனக்கும் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ. அவங்க கிட்டலாம் பேசும்போது அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா,
எங்களுதுல வந்து ஆக்சுவலா குடிச்சா ஹராமு, நாங்க ஆல்கஹாலே தொடக்கூடாது அப்படின்னு ஸ்மோக்கிங்குமே இதை பத்தி சொன்னாங்க. நான் உடனே பக்கத்துல வந்து என்னாச்சு, நம்ம அதான் அற்புதராஜ் ப்ரோட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப அவர் சொன்னேன், பைபிள்லயே இருக்கு ப்ரோ, குடிக்கலாம் கூடாது. சரியா, அதான் கேளுங்க, என்கிட்ட எந்த கிறிஸ்டின் ஃப்ரெண்டு தெரியும் சொன்னா நான் ஒண்ணு ஓ அது வரையா எனக்கு இன்னைக்கு இங்க பாருங்க ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸு மரியா பன்னீர்ராஜன் ஒரு பையன் ப்ரோ, ஸ்கூல்ல நான் ஹாஸ்டல்ல 11th 12th படிச்சேன். அப்ப மரியா பன்னீர்ராஜன் ஒரு பையன் சூப்பரா பாட்டு பாடுவான் ப்ரோ, ஜீசஸ் சாங் அல்ட்டியா பாடுவான். சரியா, ஸ்டேஜ்ல ஒரு தடவை பாடினா ஒரு ஸ்பெஷல் அகேஷன்ல எங்க சாங் பாடலாமான்னா, அதுல என்னடா இருக்கு எல்லாமே பாடு அப்படின்னு பாடினான், ஏறிக்க விட்டான், செம்ம சாங். அவன் வந்து எனக்கு ஒரு தடவை ஒரு பைபிளும் கிஃப்ட் பண்ணான். சரியா, நான் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு 4-5 சாப்டர் படிச்சேன். எப்படின்னா நான் அங்க டிராவல் பண்ணும்போது ட்ரெயின்ல வரும்போதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அது ஃபுல்லாவே அந்த ஹிஸ்டரி மாதிரி இருக்கும், பிஃபோர் கிறிஸ்ட் வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த புக்கை வந்து நான் ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியாத நேரத்துல என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றவங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க அதை யூஸ் பண்ணுங்க, நீங்க படிங்க, நீங்க சர்ச் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. செமையா இருந்தது தானே புக்கு, அவன் கொடுத்துருந்தான். இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ சொன்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட என்கிட்ட வந்து இந்த ஆல்கஹாலோ இல்லாட்டி ஸ்மோக்கிங் பத்தி சொன்னதில்லை. அவங்க வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பத்திலாம் சொல்லுவாங்க, ஆனா இது சொன்னதில்லை. இப்போ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அற்புதராஜ் ப்ரோ சொல்லும் போதுதான் அதுலயும் இருக்கா, ஆமா இருக்கு ப்ரோ. அப்போ ஒன்னு என்ன ஆகுது, நம்ம இந்த சைட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும், இப்போ ஹிந்துவிசமா இருக்கட்டும், எந்த மாதிரியான ப்ராக்டிசஸா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் என்ன போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு போட்டிருப்பாங்க. அடுத்து என்னன்னா, இந்த மாதிரியான பிராக்டிசஸ் வந்து இப்ப படத்துல என்ன போடுறான், வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும். சோ அப்போ எல்லா இடத்துலயுமே எல்லாரையும் பாக்குறேன், காமன் ஐடியாலஜி எங்க வராங்க தெரியுமா, ஒரு சொசைட்டியை சிதைக்கிற மாதிரி எது இருந்தாலும் அது வேணாம், அது வேணாங்கிறதுல எல்லாரும் உறுதியா இருக்காங்க. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த புக்கு எல்லார்கிட்டயும் இருக்குது, இந்த மாதிரி புக்கு ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. படிச்சவன் பட் ஆனா ஃபாலோ எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அவ்வளவுதான், அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவோம், இது பண்ணிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டுருவோம். அது வந்து சொல்லிவிட்டாங்கல்ல, நம்ம தான் ஆப்ஷன் இருக்கு, இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு போய் பாவம் பண்ணி போயிட்டா அடுத்த வாரம் திரும்பணும், அதுக்கு அடுத்த வாரம் மறுபடியும். இது எப்படி இருக்குன்னா, நம்மளால சொன்னது வந்து இந்த இஎம்ஐ மாதிரி. ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மினிமம் பேலன்ஸ் இப்ப பே பண்ணிட்டு அடுத்த மாசத்துக்கு நம்ம தான் பே பண்ணிக்கிறேன்ட்டாங்கல்ல, இந்த வாரம் பண்ணிட்டு அடுத்த வாரம். சோ அதான் அவரு இதுவும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாரு. அடுத்து என்னன்னா, நார்மலா இங்க இருந்து யார் அங்க பார்த்தாலும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பாத்தீங்களா, அங்க பில்டிங்ஸ், வெதரு, மனுஷன் வந்து நல்லா ஃபேரா இருக்கிறதுக்கும் அந்த ஊரே சூப்பர் நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது, அங்கேயும் யார்கிட்ட பிரச்சனை, நம்ம ஊரோட சில பிரச்சனை எல்லாம் அங்க அதிகமா இருக்கு. அங்க டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்றோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. பட் அங்க என்னன்னா, நம்ம சொன்னோம்ல கொஞ்சம் முன்னாடி, தண்டனைகள் கடுமையானதான் தவறுகள் குறையும், அது அங்க இருக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு சிக்னல் வைலேட் பண்ணா ப்ரோ, எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ஒரு தடவை சிக்னல் வைலேட் பண்ணா 127 125 யூரோ அந்த மாதிரி சொன்னாரு. அப்போ அங்க பிரான்ஸ்ல ஆவரேஜ் சேலரி வந்து ஒரு 1500 யூரோவாம் ப்ரோ, ஆவரேஜ் சேலரி. அப்போ ஒரே ஒரு சிக்னல் ஜம்ப் பண்ணாலே 125 யூரோஸ்னா, அவர் அதான் சொல்றாரு, ஒரு 4-5 தடவை தெரியாம பண்ணிட்டான்னா ஃபர்ஸ்ட் டைம் 125, செகண்ட் டைம் கூட சரி எக்ஸ்கியூஸ் பண்ணி 125, தேர்ட் டைம் வந்து 250 மாறுமா, ஃபோர்த் டைம் வந்து லைசன்ஸ் காணாம, லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆமா, அங்க லைசன்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குமா ப்ரோ, இப்போ சப்போஸ் வந்து கௌதமோட லைசன்ஸ்ல வந்து 50 பாயிண்ட், சிவாவோட லைசன்ஸ்ல 50 பாயிண்ட். சிவா வந்து இது வரைக்கும் என்ன பண்ணிட்டாப்லன்னா, ஃப்ரீ லெஃப்ட் இல்லாத இடத்துல எல்லாம் சிக்னல் போய் லெஃப்ட் எடுத்து போயிட்டாரு. அதனால என்ன பண்ணாங்க, 5 பாயிண்டா மைனஸ் பண்ணிருக்காங்க. 5 மைனஸ் பண்ணி 40 இருக்கு. அடுத்து மிஸ்டேக் ஆக என்ன ஆயிடுதுன்னா, ஒரு டைம் வந்து 0 அப்படின்னா முடிஞ்சு என் லைசன்ஸ் காலி. நான் இப்போ வந்து திரும்ப என்ன பண்ணணும்னா, டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் எழுதி முதல்ல இருந்து திரும்ப எடுக்கணும் எல்லாமே. அதான் இது மாதிரி ஒரு கண்டிஷனுக்கும் சொன்னாரு. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, இந்த மாதிரியான சிஸ்டம் நல்லா இருக்கு. அப்ப என்ன ஆயிடுமானா, அவர் சொன்னாரு, சிட்டி ரைட் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, டிராபிக்ல அதனாலதான் மக்கள் ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. லேன்லாம் இஷ்டத்துக்கு மாற மாட்டாங்க. ஏன் மாற மாட்டாங்கன்னா, எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணி தொலைச்சிருவோமோ, கேமரால பாத்துருவோம், சாகடிக்கும். இன்னொன்னு சொன்னாரு அன்னைக்கு, என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, பார்க்கிங் ரோட்ல பார்க் பண்றாங்கல்ல, இப்ப நம்ம ஊர்ல ரோட்ல தான் பார்க்கிங்கே இருக்கு. அப்படி பார்க் பண்ணி தான் முன்ன என்ன ஆகுமாண்ணா ப்ரோ, வரிசையா போலீஸ் வருவாங்களாம், வந்துட்டு நோட் பண்ணிட்டு அவங்க வந்து என்னென்ன நம்பரோ நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு சலான் போகும். இப்ப என்ன ஆகுதான், கூகுள் கேமரா இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லா ஸ்ட்ரீட் வியூ எடுத்துட்டு போகுமே, அந்த மாதிரி வருதான். வரும்போது பார்த்துட்டு ஹே நீயா ஹை, நீயா ஹை எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டே போதான் சலானு. இங்க நீ நிக்கிறியா, ஓகே சலான், நீ சலான் அப்படின்னு போயிட்டே இருக்குமா. ஒரே ஒருத்தர் ஓட்டிட்டு வருவார், அவ்வளவுதான், ஆட்டோமேட்டட். அது எல்லாத்தையும் அதே எடுத்துக்கோ, ரோட்ல நிக்கிறதெல்லாம் அவ்வளவுதான், கிஜிக்குன்னு அடிச்சு தள்ளிட்டே போதான். நான் யாராவது சலான் போட்டு ஃபைன், அந்த ஃபைன் என்ன ஆகுமானா, நமக்கு இப்போ ஆக்சுவலா எம்பரிவாங்கன் ஆப்ல தெரியும் சொல்றாங்க. பிளஸ் அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு இப்போ லைசன்ஸ் ரெனியூவலோ வேற ஏதாவது ரெனியூவலோ இல்லாட்டி வந்து வெஹிக்கிள் ரெனியூவல் போனா அந்த இடத்துல காட்டிடும், நீ பெண்டிங் வச்சிருக்கிற, பே பண்ணி தொலைன்னு. ஆனா இங்க அப்படிலாம் இல்லையா, டேரக்டா அக்கௌண்ட்ல இருந்து போயிடுமா, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வரும், ஷெல்ஃப்ல உட்காரும், பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போயிடுமா. ஓகே, ஆட்டோ டெபிட். ஆமா,
சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அங்க நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்ப இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி சப்போஸ் இங்க பண்ணோம்னா என்ன ஆகும், மாட்டிப்பாங்க. இங்க வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ரெகுலேட் ஆயிடுவாங்க. கரெக்ட். சோ இது இங்க பண்ணல. இதை பத்தி பேசும்போது நான் சொன்னேன் எல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் பண்ணலாம், ரோடே இல்லப்பா, அப்புறம் தானே அதெல்லாம் பண்றது. ஆமா, நம்ம ஊர்ல ரோடே இருக்காதான், இதுல நீ வந்து எனக்கு ஃபைன் போடுறியான்னு கேள்வி கேட்பாங்க எல்லாருமே. சோ இந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் எஜுகேஷன், அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஹிந்தி தெரியுமா, இதை பத்தியும் பேசிட்டு இருந்தாரு. ஹிந்தி தெரியும் போது இப்ப இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் போதா எல்லா இடத்துலயும். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா என்னால எதுவும் பேச முடியாது ஐயா, இதுவும் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான பாயிண்டா இருக்கு ப்ரோ. நானே என்னோட பெயினை மட்டும் நான் சொன்னேன். என்னன்னா இந்த இப்போ நம்ம இதுல பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா திணிப்புன்னு வரும், ஏன் பாயிண்ட் வரும். எனக்கு அதெல்லாம் வேணாம், அது எதுவும் பண்ணிட்டு போறாங்க, அது அவங்களோட கேம், அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் ஆஸ் எ இண்டிவிஜுவல் நான் சொல்றேன், இப்போ தமிழ்நாடை தாண்டி யாரும் போறது இல்லை, எனக்கு என் பிசினஸ் இங்கே இருக்கு, ப்ராப்ளம் இல்லை, பிளஸ் ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தனை எனக்கு பணியாளா வச்சிடுறேன் அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு வெல்த்தியாவும் அந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் மேன் இருந்தாலும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா என்ன ஆயிடுது, இப்ப நான் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதாவது ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் போனா மெஜாரிட்டி ஆஃப் த மீடியா வந்து டாமினேட்டட் பை நார்த். ஆமா, நார்த் தான் வளன்னு வந்துடுறானுங்க. ஆமா, ஒரு இடத்துல நாங்க போய் நிக்கிறோம், நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்காங்க ப்ரோ, மொத்தமா அந்த இடத்துல 100 பேர் இருக்காங்க. அந்த 100ல 4 பேர் தான் நம்ம தமிழ். சரி, ஒரு 3 கேரளா கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த 3 கேரளா கிரியேட்டருக்கும் ஹிந்தி தெரியுது. ஹிந்தி தெரியும், ஆமா, ஹிந்தி பேசுவாங்க. அப்ப என்ன பார்த்தா எப்படா இருக்கு அப்படி இருந்தது. இதுல என்ன கொடுமைன்னா, நான் ஒரு தடவை ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன், ஒரு கான்செப்ட் ப்ரோ, சார்ஜிங் ரிலேட்டடான பைபாஸ் சார்ஜிங்கை பத்தி பேசுறானுங்க. தப்பா பேசிட்டு இருக்கானுங்க வடக்குக்காரன். அவங்க ஒரு 5 பேருக்கு வந்து ஒரு டேபிள்ல பேசிட்டு இருக்கானுங்க. சிக்கன் சாப்பிட்டல அமைதியா போ, வெறுப்பேத்துற அப்படின்னு இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு இது எப்படி புரியுதுன்னு நான் சொல்றேன். நமக்கு தான் அந்த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சு நம்ம பில்ட் பண்ண முடியும்ல. அவன் சொல்றான் இது இப்படிதான்ங்கிறாங்க. எனக்கு அந்த கான்செப்டே தப்பா சொல்றியடா, அது அப்படி ஒர்க் ஆகாதடா அப்படி இருக்கு. ஆனா என்னால சொல்ல முடியாதுல்ல, நான் எதிர் இங்கிலீஷ்ல தான் போய் அவன்கிட்ட பேசி ஆகணும். அவனுக்கு நக்கலா ஹிந்தியில மட்டும் தான் பேசுறாங்க. ஓகேயா, அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்மகிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த பொட்டன்ஷியலை நம்மளால ஷோகேஸே பண்ண முடியல. நான் பிராண்டிட்ட பேச முடியுது, கரெக்ட். பிராண்ட பேசும்போது அவங்க வந்து என்ன வேற மாதிரி பாக்குறாங்க. டேய் என்னடா இவ்வளவு இன்சைட்ஸ் கொடுக்குற. ஆமா, நீ ஆக்சுவலா ரெண்டு பேர் தான் இது வரைக்கும் அந்த மாதிரி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்க மேஜர் என்னன்னு உடனே கேட்டாங்க. நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு உடனே ஓகே ஸோ ஆல் தோஸ் சயின்ஸ் ஸ்பீக்ஸ் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா எப்படி பாக்குறாங்கன்னா 10ஓட 11 மீடியாவா, ஓகே அவன் என்ன பேக்ரவுண்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, மீடியா தானே, சரி ஓகே வந்தியா பாத்தியா, காசு தானே அப்படியும் எக்ஸாக்ட்லி அப்படியும் பார்ப்பாங்க. இந்த இன்சைட்ஸ் சில இடங்கள்ல சொல்லும் போது அப்போ வந்து அவங்க எதை பாக்குறாங்கன்னா, அந்த குவாலிட்டியை பார்த்துட்டு இந்த டேட்டாலாம் நீ எப்படி பேசுற, எங்க இருந்து வருது, இவ்வளவு ஏன் ப்ரோ நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய தடவை காட்டுவோம் ப்ரோ. கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு இவ்வளவு ஃபீட்பேக் வருது பாருங்க, மக்கள் சொல்லியிருக்காங்க லைவா யூஸ் பண்றாங்க அப்படின்னு. Where do you get all this data அப்படின்னு யோ அதான் சொல்றேன் கமெண்ட்ஸ் அப்படின்னா எங்க அப்படின்னா, யூடியூப்ல வீடியோன்னு போடுறோமே அது கீழே கமெண்ட் இருக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. ஓ யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல இவ்வளவு டேட்டா கிடைக்குமா. ஸோ இது இந்த பெயின் தாங்க, நான் இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது என்ன ஆயிடுது, நார்த்ல போனா செம்ம தலைவலியா இருக்கு எனக்கு. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமா எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சதுன்னு வைங்களேன். எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு சில சமயங்களை நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இப்போ தெலுங்குலாம் தெரிஞ்சதுனால எனக்கு ஹாப்பி தான். தெலுங்குலாம் பாத்தீங்கன்னா யாராவது பேசும்போது இப்ப என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ரிசம்பிளன்ஸ் இருக்கிறனால புரிஞ்சுக்க முடியுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இன்னும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. கன்னடம் இதெல்லாம் வரும்போது கேரளா போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க, நான் திரும்பியும் சொல்றேன், இது வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ண காரணம் என்னன்னா, இது வந்து பாலிடிக்ஸா கொண்டு போறாங்க. எனக்கு அதெல்லாம் இல்ல, பாலிடிக்ஸ் பத்தி எனக்கு வருத்தமே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க, அது அவங்க இஷ்டம். ஏன்னா நான் ஒருத்தன் வந்து இங்க எதையும் மாத்த போறதும் கிடையாது. நான் ஒருத்தன் வந்து என்னோட பெயினை மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொல்ல முடியும். ஏன்னா அதே தெலுங்கு கிரியேட்டர் இருக்காரு ஒருத்தர், அசால்ட்டா வந்து என்ன பண்றாருன்னா ஹிந்தி கிரியேட்டர்ஸ் கிட்ட போய் ஹிந்தியில பேசிட்டு போயிருக்காரு. நான் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, வாயை பார்த்துக்கினே உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. நீட் இருந்தா கத்துக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆமா, அது வந்து ஒரு லாங்குவேஜ். இப்ப கூட நீங்க சொல்லலாம் கத்துக்க வேண்டியதானடான்னு, சத்தியமா மண்டையில ஏ கிசானோட நின்னு போச்சு. ஆமா சரியா, அதாவது நான் திரும்பியும் சொல்றேங்க, கத்துக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல, பட் கத்துக்க முடியலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு எனக்கு ஈஸியா அது ஆப்டா வந்து செட் ஆக மாட்டேங்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, என் பையன் அவன் வந்து இப்போ மத்தியமா எக்ஸாமுக்கு போறான், அவனுக்கு வயசு இப்போ 9. சரியா, அவன் என்னடான்னா இந்த பஸ் இப்ப இங்க இருந்து எங்க போகுதுன்னு கேட்கணும்னா என்னடா கேட்கணும்னா அவன் கேக்குறான். சின்ன வயசுலயே அவனுங்க கத்துக்கிறானுங்க. இப்ப எனக்கு பேசிக்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க பையன்ட்ட, அப்பதான் நீங்க போய் பழக்க முடியாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்லிட்டேன்னா, அவன்கிட்ட எது வந்தாலும் உன்னை கூட்டு போய்க்கிறேன்டா, இன்னும் நல்லாவே கத்துக்கடான்னு. அந்த லட்சணத்துலதான் ப்ரோ இருக்கு. இது வந்து எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு வரும்போது, தெரியலங்கிறத வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாது, கஷ்டமா இருக்கும். ஒரு கேப் டிரைவர்கிட்ட நான் பேசும்போது எப்படி இருக்கும்னா, அந்த கேப் டிரைவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா எனக்கு அன்னைக்கு நாளே நல்ல நாள் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அவருக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு வைங்களேன்,
இதை வந்து நான் ரீசெண்டா அடிக்கடி பாக்குறதுனால சொல்றேன். மேபி நான் ரோட்ல இருக்கிற ஒரு கேப் டிரைவரை பார்த்தா அவன் வந்து அவனோட நெக்கலை காட்டலாம். ஏய் ஹிந்தி மா அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். கரெக்ட். ஹிந்தி மாலுமா ஏதோ சொல்லுவானுங்களே, ஹிந்தி நெய் மாலும். அது கூட தெரியாதா உனக்கு, நீலாம் ஒரு ஆளான்னு கேட்கலாம். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா கார்பரேட்ல உள்ள கேப் டிரைவர்ஸ். இவங்க கார்பரேட்டுக்கு கீழே ஏதோ ஒரு டிராவல்ஸ் கீழே ஒர்க் பண்றதுனால இவங்க அப்படி பண்ணாங்கன்னா என்ன தெரியுமா, நம்ம ஃபீட்பேக் கொடுத்துட முடியும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவனுக்கு ஹிந்தி தான் தெரியுது, என்ன கூட்டு போற ஒருத்தருக்கு ஹிந்தி தான் ப்ரோ தெரியுது, கஷ்டப்பட்டு ஓட்ட இங்கிலீஷ் பேசினாரு. ஆமா ப்ரோ வேர் ஆர் யூன்னு நான் கேட்கறேன். இதுக்காக நான் ஓட்ட இங்கிலீஷ் பேசணும் சில சமயங்கள்ல. ப்ரோ ஐ கம் ஃப்ரண்ட் ஆஃப் கார்னே கூட சொல்லியிருக்கேன் ப்ரோ, அப்பதான் உங்களுக்கு புரியும். கரெக்ட். அந்த மாதிரி சில சமயங்கள பேசுற அளவுக்குலாம் பேசியிருக்கேன். ரீசன் என்ன, அவங்களுக்கு புரியணும். கம்யூனிகேஷன் இந்த இடத்துல எப்படின்னா யார் ஸ்டைலா பேசுறா யார் கரெக்டா பேசுறான்னு இல்ல, 100% சொல்ல விரும்புறதுதான். அது வேஸ்ட் தான், அது நோ யூஸ். சோ இததான் சொல்ல வரேன். சோ அப்ப என்ன ஆகுது, ஸ்டேட் வித் ஸ்டேட் வேற வேற இடங்கள் போகும்போது கஷ்டமா இருக்கு ப்ரோ. அததான் கன்வே பண்ணணும். இததான் யாரு அற்புதராஜ் ப்ரோ சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எது தெரியும் ப்ரோ, இன்னும் நீங்க கத்துக்கலன்ட்டாரு. தெரியாது விடுகிட்டே இருக்கியாடா, தெரியாது ப்ரோ விடுங்க ப்ரோ அப்படின்ற அவர் அதான் வரலைங்க எனக்கு அப்படின்னு. இத்தனைக்கு என் ஸ்கூல்ல இருந்தது, மக்க படிச்சுட்டு போய் எழுதிட்டு வருவோம். ஸ்கூல்ல நானும் 5வது வரைக்கும் படிச்சேன், பட் ஆனா எதுவும் ஞாபகம் இல்லையே. அது மக்க படிச்சு எக்ஸாம் எழுதுனது தானே. இந்த இடத்துல இப்படி வரணும், சிம்பிள் மேல ஒரு கோடு போடணும். அது சரி, இந்த இதுக்கு இந்த ஆன்சர் வரும், இப்படிதானே வரும், போடு இப்படி 3ன்னு போட்டு இப்படி இழுத்து கோடு. நீ இதுல ஒரு சமயம்லாம் சமாளிக்கிறது எப்படின்னு தெரியாம சிவபரணிங்கிறதே லைட்டா கோணமானல எழுதி மேல ஒரு கோடு போட்டீங்கன்னு வைங்க, ஹிந்தி அப்படிதான் சமாளிச்சுட்டு இருந்தேன். ரைட். எக்ஸாம்ல வேற எப்படி பாஸ் ஆகுறது? இல்ல இப்ப புரிஞ்சிருச்சு. ஏன் இப்பதான் புரியுது ப்ரோ, என்ன ப்ரோ பண்றது? நிலைமை இதுதான். அதாவது நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பக்கத்துல இருக்கிற அந்த நண்பர் வந்து அவருக்கு இருக்கிற அந்த அட்வான்டேஜ் சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஹாப்பி. ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியுது நம்ம கம்யூனிட்டி மெம்பர் வேற லெவல் அப்படின்னு தான் இருந்தது. எனக்கு இதே மாதிரி தான் பரத் வந்து என்னன்னா, பரத் கிட்ட இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, 2 இயர்ஸ் வந்து போனர்னாக்காக டெல்லியிலே போய் தங்கிட்டான். ஆமா. தங்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஹிந்தி தெரியாதுன்னு இல்ல, ஹிந்தி புரிஞ்சுப்பான். அங்க போனா வெறும் பேச ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் அந்த ஓட்ட ஹிந்தி பேச ஆரம்பிச்சான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்ட ஹிந்தியே ரொம்ப ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சான். இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஹிமாச்சல்ல போய் அவங்க பேசுற ஹிந்தி தமிழும் அப்படி ப்ரோ. கோயம்புத்தூர்ல போனா ஒரு ஸ்லாங் இருக்கு, மதுரை போனா ஒன்னு இருக்கு, திருநெல்வேலி போனா ஒன்னு இருக்கு, தூத்துக்குடி போனா ஒரு டைப்பா இருக்கு, கீழே அப்படியே வந்து கன்னியாகுமரி போனா என்ன மலையாளமும் தமிழும் கலந்த மாதிரி பேசுவாங்க. சோ அப்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பட் நான் புரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி பரத்தும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். எந்த ஸ்டேட் போனாலுமே அவன் புரிஞ்சுக்கிறான். சோ இந்த ஒரு எபிலிட்டி இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம தமிழ் பீப்புளுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், இருக்கிற லாங்குவேஜை மறந்துட்டு நம்ம அதுக்கு அடாப்ட் ஆவோமா, இல்லனா அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு டாமினேட் பண்ணுவோமாங்கிறத கேள்வி. புரியுது, அவ்வளவுதான். சோ இது ஒண்ணு. அப்புறம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் இதெல்லாம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. அங்க கிரைம் நடந்ததுன்னா உடனே கவர் பண்ணுவாங்களா ப்ரோ? இப்ப நம்ம இதுல ரீசெண்டா அந்த கிரைம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். சோ நம்ம ஊர்லயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு ப்ரோ. கொஞ்சம் லேட் நைட்ல வெளில போறதெல்லாம் இப்ப இங்க கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. கொஞ்சம் தெஃப்ட் பிளஸ் ரோட்ல அமைதியா ஓரமா நீங்க வெஹிக்கிளே ஓட்டிட்டு போனாலும் இடிச்சிடுறாங்க. ஏன்னா லைசன்ஸ் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு. இதெல்லாம் பத்தியும் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில எல்டர்ஸ் அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது யங்கர் ஜெனரேஷன் அவங்கள பூமர்னு சொல்றது, இந்த பெயினை பத்தி நான் ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிச்சாரு. ஏன்னா நான் வெளில போயிட்டு வரேன், நான் என்ன சொல்றேன், டேய் யூரோப் போனாதான் லைஃப் நல்லா இருக்கும்லாம் இல்ல, அங்க வந்தாலும் கேவலமா தான் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா, இவனுக்கு அங்க போய் எதுவும் பண்ண தெரியல போல, அதனால நம்மள அங்க வரக்கூடாதுன்றதுக்கு சொல்றான். ஏன்னா இப்ப ஊருக்கு வந்து சீன் போடலாம்ல, நம்மளும் போயிட்டோம்னா நம்மளும் பிரான்ச் பார்த்தோம். அவரு என்னடா நாங்க இருந்து கஷ்டப்பட்டு ஒரு நாளும் மிதி வாங்கி கிடையாது, நாங்க வந்து பட்டாதான் எங்களுக்கு தெரியும், நீ சொன்னீன்னு நம்ப மாட்டோம். இதுக்கப்புறம் என்ன சாணி எல்லுவேன் அங்க வந்து, அப்போதான் நம்புவேன். இதுல என்ன இல்லைன்னா வந்து அடி வாங்கிட்டோன்னே வைங்களேன், என்ன ஆகும்னா இவ்வளவு பேசினால வாங்கின அடியும் காட்டிக்க முடியாது. நான் ஒன்னும் இல்ல, மாஸ் பண்ணிட்டேன், 5 கடை திறந்துட்டேன், 5 கடை பிரான்ஸ்ல வச்சிருக்கேன், அப்புறம் அப்படின்னு பேசிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இந்த மாதிரி நிறைய சொன்னார் ப்ரோ, நிறைய இது மாதிரி பேசிட்டு வந்தோம். மெயினா வந்து அவரும் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, மாரல் வேல்யூஸும் எத்திக்ஸும் ரொம்ப படுத்துருச்சு. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ல இருந்து இப்படி எடுக்கிறாரு. என்னது, நான் இப்போ ஏர்போர்ட்குள்ள வரும்போது எனக்கு ஒரு டிஷ்யூ கிடைச்சது, அது மேல பிளாஸ்டிக் ரேப்பர் இருந்தது, ரேப்பர் நான் கிழிச்சிட்டேன், நான் டிஷ்யூ யூஸ் பண்ணிட்டேன், கரெக்டா ஆயிடுச்சுன்னா இவங்க போர்டிங் கூப்பிட்டானுங்க, நான் டஸ்ட்பின் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை, ஃபிளைட்குள்ளேயும் டஸ்ட்பின் இல்லை, நான் பேக்கெட்ல வச்சிட்டேன் ப்ரோ கவரை. இது கவரு தேவனே இப்போ ஏரோஸ்டர்ஸ் வரும்போது கொடுத்துருக்கலாம், நாங்கள் பேசிட்டு இருந்தோம் மறந்துட்டாரு, ஃபிளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசும்போது சொல்றாரு. அப்புறம் நான் அப்படி என்ன பேக்கெட்லயே வச்சிருந்தாலும் வீட்டுல போய் டஸ்ட்பின்ல போட்டுருவேன். ஆனா இந்த ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட நம்ம மக்கள் கிட்ட ஏன் இல்லைன்றது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல பிஸ் அடிக்கிறது, இதை பத்தி பேச்சு வந்தது. நான் அப்ப என்ன சொன்னேன்னா, பிஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ப்ரோ, அது கரெக்ட் தான். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அடிக்க கூடாதுன்னு சொல்றான் அவன்கிட்ட நான் என் கேள்வி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லாரோட டேங்க் கெப்பாசிட்டியும் ஒரே மாதிரி இல்லடா. அடுத்து என்னன்னா, நீங்க அப்போ என்ன இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா,
ஒரு 500 meters or 1 kilometer பர் ஒரு பாத்ரூம் மாதிரி இருக்கணும். எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் நிறைய இருக்கணும். இருக்கு இல்லன்னு சொல்லல, பட் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும். அது எங்க ஏரியாலயும் கட்டினாங்க ப்ரோ. இது இன்னொரு கொடுமை. சிவிக் சென்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜீரோல. அங்க போய் எல்லாரும் மொத்தமா எதை துப்பிக்கிறது, குப்பையை கொட்டுறது, அங்க போய் ட்ரக் பக்கமே போக முடியாத சரக்கு பாட்டில் எல்லாம் போட்டு வச்சிடுறது, ஃபுல்லா உடைச்சு நொறுக்கி வைஃபையா கட்டினாலுமே அதை நம்ம மக்கள் அதை நாசம் பண்ணிடுறாங்க. அந்த பக்கமே இதுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வந்து துப்பல, நம்மளே துப்பி. நான் வந்து இது எப்போ சொல்றேன்னா 7 years பேக் MIT பக்கத்துல எல்லாம் கட்டினாங்க. MIT பக்கத்துல பாத்ரூம்ஸ் கட்டினாங்க பப்ளிக் ஆக்சஸ்க்கு. அது பார்க்கவே முடியாது. அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா செத்தீங்க, வியாதி வந்துடும், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இது வந்து என்ன 7 years பேக்கே உங்களுக்கு வடக்கு இவ்வளவு அதிகமா வருதானுங்க. இப்பதானே ஆஃப்டர் கோவிட் தான் அதிகமா பாக்குறீங்க. நான் வந்து ப்ரீ கோவிட் சொல்றேன், அப்ப கட்டினதையே நாஸ்தி பண்ணியாச்சு. அப்ப இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம வடக்குன்னு சொல்ல முடியாது இல்ல. சோ இது என்ன ப்ராப்ளம்னா நம்ம மக்களுக்கே வந்து இது என்னோட ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா என் ஊரு. சிம்பிளா சொல்லிட்டீங்களே இல்ல அவ்வளவுதான். இதுல என்ன கொடுமைன்னா ப்ரோ மறந்துட்டேன். கவர்மெண்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் நான் உங்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன்னா அந்த டாக்ஸ் கட்டுற எல்லாரோட காசும் தான் அது. என்கிட்ட வாங்கி எனக்கு தானே பண்றேன், அப்புறம் என்னத்த நான் தான் பண்ணேன் மாதிரி எதையோ சொல்றேன். அப்ப நான் எதுவுமே பண்ணலையா? இந்த கவர்மெண்ட் பிடிக்காதனால அடிச்சு உடப்பேன் பண்ண அறிவு இருக்காடா உனக்கு? என்னடே யாரா நீங்க எல்லாம்? இது வந்து காமன் டு ஆளுங்க. இப்போ கரண்ட் தமிழ்நாடுல இருக்கிறது டிஎம்கேன்னு வைங்களேன், அடுத்து சப்போஸ் இப்போ ஏடிஎம்கேன்னு வைங்களேன், இல்ல திரும்பியும் டிஎம்கேன்னு வைங்களேன், யாரா இருந்தாலுமே அகைன் அந்த மணி யாருது உன்னோட தாண்டா லூசு போய். இது வந்து இதையும் அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு. ப்ரோ எல்லாமே நம்ம தானே ப்ரோ, இப்போ அங்கெல்லாம் நாங்க அவ்வளவு டாக்ஸ் தேவையில்லை, மாடர்னா அடிப்போம். இதுலயுமா எல்லாத்துலயும் அடிச்சிட்டு இருந்தா அப்ப எங்கதான் போறது? நம்ம அடிச்சு உடச்சு ரீல்ஸ் போடுவோம், ஃபேமஸ் ஆயிரும். இதையும் சொன்னாரு ப்ரோ. என்ன ப்ரோ இது வர எதுக்கு ப்ரோ இவ்வளவு கேதரிங் வருது, எல்லா இடத்துலயும் எதுக்கு இவ்வளவு கூட்டம் வருது? அங்கெல்லாம் அப்படிலாம் வராது ப்ரோ. இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடுவாங்க. இங்க எதுக்கு ப்ரோ ஃபயர் இன்ஜின் வந்து ஃபயர் இன்ஜினுக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு கேக்குறாரு. ஆமா, இங்க மோசமாயிடுச்சு ப்ரோ. அது நம்மளோட அவங்க எல்லாம் இவ்வளவு பரவாயில்ல. எந்த இடத்துல அங்க ட்ரக் யூசேஜ் அதிகமா இருக்கும், அதுக்குதான் அவர் பயப்படுறேன், ஃபேமிலி கூட்டு வரேன்றாரு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க எவ்வளவு டீசெண்டா இருக்கு. இங்க எதுக்கு எல்லாத்துக்குமே கேமரா ஆன் பண்றாங்கன்னு கேக்குறாரு. எது நடந்தாலும் கேமரா ஆன் பண்றாங்க ப்ரோ. நீதி நியாயம் வேணும். நீதி நியாயமா? சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேசினாரு. ஸோ நல்ல ஒரு நண்பர், அவரோட நம்பரையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நல்ல அனுபவத்தான் நிறைய விஷயங்கள் பேசினாரு. இந்த ஒரு கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்றதை அனுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பெருசாக வேற கேட்க போகிறது, நாங்கள் இருக்கிறதே பாண்டிச்சேரியில் என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு தான் கேட்பாரு. அது இல்லைங்க, இவர் தான் ஃப்ரான்ஸில் தான் போயிடாரு. ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொரியர் ஒரு வீட்டுக்கு போட்டு விடுங்க, நாங்கள் வாங்கி தின்னுக்குவோம். அட்ரஸ் வாங்கி போட சொல்கிறேன். சோறு தானே அதுதான் முக்கியம். அது வந்து தப்பே இல்லை. அவரே அதான் சொல்லுவார், சோறு தான் முக்கியம். ஏன் தெரியுமா? வரும்போது என்ன இருக்கு, நாங்கள் சாக்லேட்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஃப்ளைட் வந்து ஏர் இண்டியா தான் போட்டு வந்திருக்காரு. பிரான்ஸ்ல இருந்து கிளம்பிருச்சு. 9 hours கிட்ட டிராவல். அது 9 hours மாதிரி இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரா அகைன்ஸ்ட் டைம் வேற கிளம்பி டைம் இஷ்டத்துக்கு ஓடும். வரும்போது ப்ரோ கொன்னு டைம் ப்ரோ, ஏர் இண்டியாவா இதுன்னு இரிட்டேட் ஆயிட்டேன். ஏன்னா ஃபிளைட்ஸ்லயே நம்ம இந்தியன் இதுல ஏர் இண்டியால தான் ஃபுட்டு நல்லா இருக்கும். ஆனா கேவலமா சொதப்பிட்டாங்க. ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஃபிளைட் எல்லாம் எனக்கு ஓகே ப்ரோ, அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா எனக்கு ஃபுட்டு மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு நான்வெஜ் நான் கேட்கறேன், என் பக்கத்துல இருக்கணும் நான்வெஜ் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் கேட்கறேன், கேட்டா நான்வெஜ் இல்லைன்றான், காலி. அது தப்பு இல்லை. ஆனா என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான்வெஜ் வேணும் அப்படின்னா இல்ல அப்படின்னா டேய் இருக்கிறது வெஜ் மட்டும் தானே சொல்றா. அதாவது ஃபுட்டுல வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டாரு. வெஜ் கொடுத்தானா அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல. பட் நம்ம இதைதான் நான் ஒன்னு இப்ப சொன்னேன். எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு ப்ரோ. டொமஸ்டிக்ல இவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட இந்த தாஜ் அதுல இருந்து ஃபுட்டு இது பண்றாங்க ப்ரோ. டொமஸ்டிக்ல நான் டிராவல் பண்ணும் போதெல்லாம் பாத்துட்டேன் ப்ரோ, ஏர் இண்டியால கிளாஸா இருக்கு அப்படின்னா ஃபுட்டு தரமா பண்றாங்க. ஏர் இண்டியால எப்படின்னா ப்ரோ, இப்போ நம்ம மத்த ஃபிளைட்ல போகும்போது என்ன ஆகுது, நம்மளே வாங்கணும். இல்ல ஃபுட்டும் கேவலமா இருக்கு. டிக்கெட் பே பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ப்ரோ, ஃபுட்டுக்கு சேர்த்து ஆட் பண்ணி பே பண்ணணும். 400 ரூபாய் ஆகும். சாண்ட்விச் கேவலமா இருக்கும் அது இண்டியால. உண்மைதான். சரி, இதுல இவனுங்க என்னன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபுட்னு போட்டிருப்பானுங்க. நாங்க வரும்போது என்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் போகும்போது ப்ரோ நான் அதை வந்து உடனே என்ன பண்ணேன், அதை போட்டோ எடுத்து என் ஒய்ஃப்க்கு அனுப்புறேன். எதுக்குன்னா இதுல எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட். இந்த கார்பு, ஃபேட், புரோட்டீன் எல்லாமே இருக்கும். அது ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். அது நான் அதை போட்டோ எடுத்து அதுக்குன்னு, ஏன்னா நான் போகும்போது எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஆம்லெட் ப்ரோ. ஆம்லெட் வந்து வித் வெஜ்ஜிஸோட. சரியா, அந்த ஆம்லெட் இருக்கு, நான் கட் பண்ணி சாப்பிடுறேன். அதுல உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். கரெக்டா ஒரு ஆவரேஜா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்ல நம்ம போடுற அளவு கூட இருக்காது. அடுத்து பக்கத்துல என்ன பண்ணிருந்தான்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, நம்ம கேலரி வைஸ் ப்ரோ அவிச்ச சோளம் இருக்குல்ல ப்ரோ, அதை தனியா எடுத்துட்டு நம்ம சில லைட்டா காரம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுப்போம்ல, அந்த சோளம் இருந்தது ப்ரோ. சரியா, சோளம், அப்புறம் ஒரு ஆம்லெட், அதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பேக்டு பொட்டேட்டோஸ், சும்மா அவிச்ச பொட்டேட்டோ. ஆமா, அந்த அவிச்ச பொட்டேட்டோ மேல என்ன பண்ணிருந்தான்னு பாத்தீங்கன்னா
நம்ம அந்த பெப்பர் சீசனிங் மாதிரி அது மாதிரி லைட்டா போட்டுருந்தான். இதை தவிர உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க ஃப்ரூட் யோகர்ட். ஓகே, அதுவும் சூப்பரா இருக்கு. ஏன்னா நம்ம லோக்கல் யோகர்ட் சாப்பிடுவேன், ஹட்சன்ல சக்கரை ஜாஸ்தியா இருக்கும். ஹட்சன்ல எல்லாம் சாப்பிடும்போது கிரீக் யோகர்ட் மாதிரி கொடுப்பாங்க, சக்கரை இனிப்பெல்லாம் இருக்காது, வெறும் அந்த யோகர்ட்டோட டேஸ்ட் மட்டும். இனிப்பு அதை தாண்டி வந்து என்னன்னா உள்ள ஃப்ரூட் இருக்குது பச்சை தெரிஞ்சது, ஏன்னா அப்படியே இருக்கும் இருந்தது. அடுத்து என்னன்னா ஒரு குட்டி பண்ணு ப்ரோ, அப்புறம் பட்டர். சோ இதுதான் மொத்தமா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வச்சது. அந்த பேலன்ஸ் மீல் தான் அது, எல்லாமே இருக்கும். சோ நான் இதை வந்து எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து நம்ம சாப்பிடுறோம், இட்லி சாப்பிட்டா நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல, இட்லியோட சிறந்தது இருந்தப்போதான் கரெக்ட் தான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இட்லிக்கு ஒரு 4 கரண்டி ஆயில ஊத்தி கொஞ்சம் பருப்பு போட்டு பெரிய ஜோதிகா இதே நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பேரு, இன்னமும் ஒரு இட்லி 4 கரண்டி அப்பதான் எனக்கு இறங்கும், வலிக்கின்னு உள்ள போனோம் அப்படின்னு. ஸோ இது போயிரோட வலிக்கிட்டு ஒரேடியா. ஸோ இது நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு ப்ராப்ளமா பார்க்குறேன் ப்ரோ. இப்போ இது அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன, நம்ம மக்கள் வந்து டேஸ்ட்டுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சனால நிறைய ஹெல்தி ஃபுட்டே இப்போ இட்லியே பொரிச்சு தின்னுட்டுக்கிறாங்க. யார இட்லியில் பர்கரா மைனஸ் ஊற்றிட்டு இருக்கான் இட்லிக்கு. நான் டாக்டர் பேலோட ஒரு வீடியோ பார்த்தேன், 2 ஷார்ட்ஸ் பார்த்தேன், செத்துட்டேன். ஒன்றுத்துல என்ன தெரியுமா, குலாப் ஜாமுன் இட்லி. இட்லி ஊத்தும் போது குலாப் ஜாமுன் அந்த வச்சுட்டு அப்புறம் இட்லி ஊத்திட்டு அவிக்கிறான், அது ஒண்ணு. 2வது ஒண்ணு பார்த்தேன், அங்கேயே ஒரு நிறுத்திட்டு அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு, என்னடா பண்றீங்க எங்க இட்லிடா அது அப்படின்னு அழுவாரு. ஏன்னா இட்லி ஃபர்ஸ்ட் அவிப்பான், சூப்பரா இருக்கு, துணிலாம் வச்சு அவிப்பான். வடக்குப்பா டே துணிலாம் வச்சு அவி யாரில் அடுத்து என்ன பண்ண வந்துருமா, வெட்டி பொரிச்சிட்டானா பரவாயில்ல, மொத்தமா இட்லி தூக்கி எண்ணெயில போட்டுட்டான். அததான் சொல்றேன், கியூபா வெட்டி பொரிச்சு. நீங்க கியூபா வெட்டி மொத்தமா இட்லி உள்ள 65. ஆமா, அதை எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்து நெருப்பாயிரம் கொட்டு குடும்பம் அந்த தாவிடு. அவருக்கு இவ்வளவு நேரமா அது நல்ல சோறா, அது வேற சிவப்பு கலர்ல இருக்கும், கலர் வேற. அது ஹெல்த்தி ஃபுட்டை எவ்வளவு அன்ஹெல்தியா பண்ண முடியுமோ அதை எடுத்து நாக்குல வச்சீங்கன்னா நாக்கு ஃபுல்லா கேசரி அப்படின்ற மாதிரி இருக்கும். கேசரி இதுவும் ஹிந்தியில ஏதோ ஒருமே கேசரினா நாக்கிலே கேசரி. அது வந்து இது ப்ரோ, அந்த இதுக்கு பேண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நார்த்ல ஃபேமஸ். துப்பிட்டே இருப்பானுங்க போட்டு ஆரஞ்சு கலர்ல நம்ம ஆளுங்க. அதனாலதான் ப்ரோ அது இது எங்க போறதுன்னே தெரியல. இந்த மாதிரிலாம் சேட்டை பண்றாங்களா, அதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு நிமிஷம் தலை சுத்துது. ஸோ இந்த மாதிரி நிறைய கூத்து நடக்குது ப்ரோ. ஃபுட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் ஒரு பெரிய ஜோக்கு ப்ரோ, அதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக். எனக்கு என்ன, நான் வீட்டுல சாப்பிடும்போது நம்ம வீடு இல்லையா, நம்ம அந்த ஒரு ஜாலியில பிடிச்சிருக்குன்னா இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம். ஆமா, அந்த கண்ட்ரோல் இருக்காது, போர்ஷன் கண்ட்ரோல் இருக்காது. 30 பூரிங்க தின்ன கூடாது. 30 பூரின்னா நான் எங்க போறது இல்ல. ஆனா ஒரு வயசுல வந்து நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, 11th 12th நைட் ஸ்டடி அவர் வேற இருக்கு, அதுக்கு முன்னாடி தின்னுட்டு நம்ம ஸ்டடி அவர் போறோம். இதுல போட்டி போட்டு கரெக்ட் தான், போட்டி போட்டு ஒரு தடவை பாத்தீங்கன்னா 14 பரோட்டா சாப்பிட்டேன். ஓகேயா, அப்ப யோசிங்க, 14 பரோட்டா சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் பிசிக்ஸ் புக் ஓபன் பண்ணா எனக்கு என்ன தெரியும், ஹாஸ்டல்ல இருக்கும்போதெல்லாம் 20 சப்பாத்தி அடிக்கிறோம் நைனா. ஒவ்வொரு சப்பாத்தி லேயர் நடுவுல குழம்பு குருமா இந்த கலவடெல்லாம் போட்டுருவாங்களா ப்ரோ. எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜ் நீங்களா? தெய்வமே பாருங்க, இப்பதான் எனக்கு நானும் வித்யா விகாஸ் போட்டுக்கோங்க. சாப்பாடுக்காகவே அந்த ஸ்கூல் பெஸ்ட்டுங்க. எப்ப ஜாயின் பண்ணீங்க பாத்தீங்களா, இப்படி லைவா நடக்குது. 11th 12th அங்கதான் இருந்தேன். நானும் 11th 12th தான் இருந்தேன். 2006 to 8. சரி 6 to 8 நான் வந்து 4 to 6. 2007 2008 நான் 4 6. அப்படியே அத 4 to 6. ஆனா அந்த பெல்ட்லயே, அந்த ஈரோடு பெல்ட் திருச்செங்கோடு பெல்ட்லயே பெஸ்ட் ஃபுட் எங்கனா வித்யா விகாஸ். சரி பாருங்க, அப்ப அடுத்த வீடியோல அந்த ஸ்டோரிஸ் நானும் சொல்றேன், உங்க ஸ்டோரி நீங்க சொல்லுங்க. தயிர் சோறு ப்ரோ, எருமை மாட்டு ஹோல்ட் ஆன், அதெல்லாம் சொல்லாதீங்க, நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. நான் வரேன், நிறைய முக்கியமான ஒரு வீடியோ, வெயிட், அது பயங்கரமான வீடியோ, அதுல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு, நான் அதையும் சொல்லி ஆகணும். அடுத்த பதிவுல சந்திப்போம் மக்களே. அதற்கு விடைபெற்றுக் கொள்ள சிவபரணி கௌதம் பார்க்கலாம். சோ அற்புதராஜ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நிறைய நல்ல விஷயங்கள். அப்படியே அந்த இனாம் கொஞ்சம் சாக்லேட் கவனிச்சு விடுங்க. ரைட் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. நான் வித்யா விகாஸ் தான் ப்ரோ.